இவன் சொல்றாங்க திராவிடம் என்ன செய்யுது, திராவிடம் என்ன செய்யுது, திராவிடம் என்ன செய்யும் புரிஞ்சுக்கணுமா? திராவிடம் தான் நீங்க ஒரு வீட்டுல படம் கட்டிக்க படம் இல்லாத கூலி செய்ய பையன் நீ வீர வாங்குறன்னா அது திராவிட ஆட்சி. இன்னைக்கு கட்டிக்க கூலி இல்லாத ஒரு பொண்ணு, ஒரு பொம்பளையோட ஒரு கணவனுடைய குழந்தை இங்க நூல் மில் ஆபீஸ்ல நூல் மில் அதிகாரி ஆகிறான்னா இது திராவிட ஆட்சி. நீ பறையன் கோயிலுக்குள்ள வராது, நாங்கள் உயர்ந்த ஜாதி, பார்ப்பனர் உயர்ந்த ஜாதி, நீங்கள் பள்ளி பறையன் தாழ்த்தப்பட்ட வகை சார்ந்தவன், நீங்கள் கோயிலுக்குள்ளே வராதுன்னு சொன்னான் பாரு. அந்த வராத சொன்ன ஜாதியை சேர்ந்தவன் அறநிலையத்துறை அமைச்சராக பாரு. அதுதான் திராவிட ஆட்சி. இதுதான் சொல்றோம். இங்க நான் கவர்மெண்ட் பையன் படிக்கணும், உயர்ந்த ஜாதியில் 500 பையன் படிக்கணும், ஏன் மல்லையார் படிக்கூடாது, நாயர் படிக்கூடாது? அனைத்து சமுதாயம் கல்வியில முன்னிறுத்த வேண்டியதானே கல்வி வலியுறுத்தினாரு. நீங்க தாழ்த்தப்பட்ட வகுப்பு, நீங்க தாழ்த்தப்பட்டவர்கள் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் 30 வருஷத்துக்கு போனோம்னா ஆளை ஐதான் தாதால ஐதான் இருப்பாரு. இதான் தாத்தா சொல்லு பாருங்க. இன்னைக்கு மணிகார ஐதான் இருப்பாரு, கலெக்டர் ஐதாங்கிறா இருப்பாரு. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சேர்ந்த நம்ம அண்ணன் கலெக்டர் ஆகிறாரு. இன்னைக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். இதை விட என்ன வேணும்? இன்னைக்கு எதோட பையன் டாக்டர் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னைக்கு அண்ணன் சிவானந்த பையன் டாக்டர், குடும்ப டாக்டர். இதெல்லாம் தந்தது சனாதனம் என்ற திமுக திராவிட ஆட்சி தான் நீங்க புரிஞ்சுக்கணும். எனவே திராவிடம் வெல்ல வேண்டும் என்றால் தமிழ் வாங்க வேண்டும். திரும்ப சொல்ல ஓட்டு போற எலெக்ஷன் ஓட்டு போட்டு வந்தீங்கன்னா தமிழ் காப்பாற்றப்பட வேண்டியதான் இந்த பேச்சு. தமிழ் வாழ வேண்டும், தாய்மொழி தமிழாக இருக்க வேண்டும், தமிழ் உள்ளவனாக இருக்க வேண்டும். அடிச்ச அம்மானுக்கு பெருமை தமிழ் தானே. யார் கட்ட மொழியிலே தமிழ் மொழி போல் 7 என்ன பாரதி ஒரு 8 மொழி தெரியும். எவ்வளவு மொழி? யார் கட்ட மொழியிலே தமிழ் மொழி போல் யாருமே சொன்னாரு பாரதி. அவர் 8 மொழி தெரிஞ்சவன் தமிழ் தானே உயர்ந்தவன் என்றால். எனவே தமிழ் வாழ வேண்டும். இந்தி நமக்கு வேண்டாம். தமிழ் படித்தவன் தான் உயர்ந்தான். நீ வெளிநாட்டிலே பெரிய மாநிலங்களே மாநிலங்களிலே இன்னைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் விளையாட்டுத் துறையிலே அனைத்து கல்வி துறையிலும் தமிழ் தான் உயர்ந்திருக்கின்றார். எனவே தமிழ் வாழ வேண்டும்.